ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலே பார்க்குறீங்களா இதான் மலை வாழைப்பழம். வாழைப்பழத்துக்கும் இந்தியாவுக்கும் பெரிய வரலாறு இருக்குங்க. பல ஆயிரம் ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா, வாழை இந்தியாவில உற்பத்தி செஞ்சுட்டு வராங்க. வாழைப்பழத்தோட தாயகம் பார்த்தீங்கன்னா, இந்தியாங்க. இந்த வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா, கிமு 327 அலெக்சாண்டர் படையெடுப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, கிரேக்க நாடு மற்றும் மேலை நாடுகளுக்கு அறிமுகமாச்சுங்க. பண்டைய அரேபியர்கள் வாழைப்பழத்தை வணிகம் செஞ்சு வந்தாங்க. இந்த வாழைப்பழத்துக்கு பனானா என்று பெயர் வச்சாங்க. பனானா என்பது அரேபிய மொழியில் விரல்கள் என்று அர்த்தம். அந்த காலத்தில் வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா, விரல் அளவு மட்டும்தாங்க இருந்துச்சு. சிறப்புமிக்க வாழை உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா, இந்தியா இன்றும் முதலிடத்துல தாங்க இருக்குது. சுமார் 8.3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் 24.3 மில்லியன் டன் ஆண்டுதோறும் உற்பத்தி ஆகுதுங்க. இந்த வாழைப்பழத்தில் ரொம்ப முக்கியமான வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா, மலை வாழைப்பழங்க. இது ரொம்ப சுவையான பழம். இது கடவுளுக்கான பழம்னு சொல்லுவாங்க. இது கொடைக்கானல், சிறுமலை ஆகிய பகுதியில் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுதுங்க. இது வணிகமிக்க உள்நாட்டு பழங்க. இது ஏஎபி மரபணு சார்ந்தது. இந்த மலை வாழைப்பழத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நீண்ட வரலாறு இருக்குங்க. இந்த வாழைப்பழத்தை பற்றி சிலப்பதிகாரத்தில் மதுரை கண்டத்தில் சிறுமலை வாழைப்பழம் என்று ஒரு பாடல் இருக்குங்க. அக்காலத்தில் சிறுமலை வழியாக கண்ணகியும் கோவலனும் மதுரைக்கு செல்லும் பொழுது இந்த வாழைப்பழத்தின் சுவையை பற்றி பாடியதாக ஒரு பாடல் இருக்குங்க. மிக்க வாழைப்பழத்துக்கு 2008 புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. புவிசார் குறியீடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளோட பாரம்பரியம், மனம், தன்மை எல்லாம் தக்க வச்சுக்கிற பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுப்பாங்க. இது புவிசார் குறியீடு பெற்றதுங்க. அது மட்டும் இல்லாமல் உலக புகழ் பெற்ற பஞ்சாமிர்தம் இந்த வாழைப்பழத்திலிருந்து தயாரிக்கப்படுது. உங்களுக்கு மலை வாழைப்பழம் பிடிக்குமாங்க? பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.